Hello friends. Indo-Tibetan Border Police Force இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு அதாவது 2024 நோட்டிஃபிகேஷனை 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி ஒரு ஹியூஜ் வேக்கன்சிங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது வந்து குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான், சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 4th March வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 2 April நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 12 PM வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ என்னென்ன டிசிப்ளைன், அதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி, என்னென்ன ஈவெண்ட்டு, அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இந்த PDF டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அத்லெட்டிக் அதுக்கான ஈவெண்ட் அடுத்து பாருங்கள். ஸ்விம்மிங் இருக்குது, ஷூட்டிங், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், அண்ட் தென் ஆர்ச்சரி, ஜிம்னிஸ்டிக்ஸ், கபடி, ஐஸ் ஹாக்கி, ஃபுட்பால், ரோவிங், வாலிபால், ஜூடோ, விரிஸ்லிங், ஹேண்ட்பால், பவர் லிஃப்டிங், கொக்கோ, சைக்கிளிங், யோகாசனா, பேஸ்கெட்பால், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 27 கேமிங் கொடுத்துருக்காங்க. அந்த கேமுக்கான ஈவெண்ட்டு, மேல் அண்ட் ஃபீமேலுக்கான வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே கிளியராக இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சரி ப்ரோ, இதுக்கான சேலரி என்ன அப்படின்னா, கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி 21லேருந்து 69 வரையும் இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு 7th பே கமிஷன் படி 21,000 இருக்கும். அது போக, அதாவது 21,000 அது போக உங்களுக்கு அலவன்ஸ் பாருங்கள். டிஏ இருக்குது, டிஎன்எஸ் அலவன்ஸு, வாஷிங் அலவன்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், யூனிஃபார்ம் அலவன்ஸு, ஃப்ரீ யூனிஃபார்மு, ஃப்ரீ அக்காமடேஷனு, அடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் ஃப்ரீ. அதே மாதிரி ஃப்ரீ லீவ் பாஸு, ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி 18லேருந்து 23, அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதாவது அந்த கேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட கேமிங்கில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாவோ இல்லை அப்படின்னா ஒரு டீம் ஈவெண்ட்டாவோ நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் அடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு நான் பார்ட்டிசிபேட் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஈவெண்ட் ஆர் டீம் ஈவெண்ட், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் அடித்தவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 18 to 23 ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சாரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. 18லேருந்து 23 கொடுத்துருக்காங்க இல்லையா, 23க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன். ஸோ 28 வரையும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரி. பொதுவாக ஜென்ரல் கேட்டகிரிக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் ரிலாக்ஸேஷன் தரமாட்டாங்க. பட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும் யூஆர் அன்ரிசர்வ்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 years கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 23 + 5 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 10 years கொடுத்துருக்காங்க. ஸோ 23 ஒரு 10 33 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு பாருங்கள் 8 years கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேமிங்கில் நேஷ்னல் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ மெடல் அடித்தவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பீரியட் ஆஃப் டைமிங் கொடுத்துருக்காங்க. எந்த பீரியடுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னா 3/4/2023, அதாவது 3/4/2023லேருந்து 2/4/2025 இந்த இடைப்பட்ட தேதியில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த குறிப்பிட்ட கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி
மெடல் அடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து காம்படிஷன், அதுக்கான மார்க் அலோகேஷன் எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காம்படிஷன் லெவல் ஓகேங்களா, ஒலிம்பிக்கு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு, அதில் நீங்கள் கோல்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க்கு. அதுவே நீங்கள் சில்வர் அடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மார்க். பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க். இல்லை ஜஸ்ட்டு நான் பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க். இந்த மாதிரி காம்படிஷன் லெவலு கோல்டு, சில்வர், பிரான்ஸு அதுக்கான மார்க்கு, ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க். ஸோ மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? முதல் முன்னுரிமை யாருக்கு தருவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கீங்க, அதில் கோல்டு, சில்வர், பிரான்ஸு, சீனியர் ஜூனியரில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் முதல் முன்னுரிமை தருவாங்க. இரண்டாவது முன்னுரிமை செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க அப்படின்னா, நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக சீனியர் ஆர் ஜூனியரில் தேர்டு பிளேஸில் நீங்கள் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணி அப்படின்னா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஃபிசிக்கல் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மார்க் அலோகேஷன் தராங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு டேரெக்டாக உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஓகேங்களா? இப்போ ஹைட் பாருங்கள், ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் 170 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், ஒன்லி ஃபார் மேல்ஸ் 80 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா மேல் கேட்டகிரிக்கு 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது ஆர்மி வீடியோ அப்ளை பண்ணுறப்ப நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதை நான் வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட்டூ பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. அது ஒரு சில இடங்களில் இருந்தால் அதை மேபி கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டூ சைஸ் 1/4 சைஸ் தான் இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக எல்போ இல்லை ஹேண்டு அந்த இடங்களில் தான் இருக்கணும். அதுவும் வந்து லிமிட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் இருக்கும். யூஆர் ஓபிசி மேல் கேட்டகிரியாக இருந்தால் 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும், இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸம்டட் கொடுத்துட்டாங்க, ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் தான். உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மார்க் அலோகேஷன் தருவாங்க. முதல்ல டாக்குமெண்டேஷன், ஃபிசிக்கல், டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம், இது மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர், ஒரு நிமிஷம் இருங்க, பேஜ் நம்பர் 16ல் அனாக்ஷர் 1ல் உங்களுக்கு அந்த பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க பாருங்கள். ஸோ முதல்ல ஃபீமேலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஹைட்டுக்கு இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், அது ஒரு ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கும் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 148 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க, 18லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 34லேருந்து 42 வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபீமேலுக்கு. அதே மாதிரி மேல் கேட்டகிரிக்கும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏஜ் இந்த ஹைட்டில் இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் எவ்வளோ வெயிட், அதே மாதிரி இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் எவ்வளோ வெயிட், அதே மாதிரி இந்த ஹைட்டுக்கு இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இந்த வித்தின் வெயிட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தான் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஷேரு, எத்தனை கமெண்ட், எத்தனை லைக்கு, அதை பொறுத்து தான் அப்ளை வீடியோ. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.